சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். குறிப்பாக அமெரிக்காவில் அரபு தேசம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு ட்ரம்ப் தான் ஒரு மிக முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு $3 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய பின்னணி என்ன, இதை பத்தி உங்களுக்கு சொல்ல முடியுமா? அரபு நாடுகள் அந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸில் தான் இருக்காங்க. அரபு அமீரகம் என்று சொல்லக்கூடிய துபாய், அபுதாபி போன்ற நாடுகள் எல்லாம் முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் டைப் ஆஃப் கல்ச்சர், வெஸ்டர்ன் வாழ்க்கை முறை, அந்த மென்டாலிட்டிக்கு போனதுனால அவர்கள் முழுக்க முழுக்க வியாபார ரீதியாகத்தான் அவங்க அமெரிக்காவையும் பார்க்கிறார்கள். இந்த கான்செப்ட் என்பது ஒரு கார்ப்பரேட் கான்செப்ட் தான். அவர் அடிப்படையில் ட்ரம்ப் வந்து ஒரு கார்ப்பரேட் உள்ளவர் தான், அந்த மைண்ட் செட் உள்ளவர் தான். வெறும் பணத்தை மட்டும் கூட்டினா இல்லை, செலவை குறைச்சாலுமே லாபம் கூடும் அப்படின்னு. இப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து நிறைய விஷயங்களை மாற்றங்களை செய்வார். ஆனால் இந்தியாவோட நட்பு என்பது கடினமாக இருக்கிறது அப்படின்றாரு. நம்ம இவ்வளவு தூரம் அவங்களோட அனுசரித்து போகிறோம், இருந்தும் கூட ஆப்பிளுடைய அந்த யூனிட் வந்து இந்தியாவில் வேண்டாம், அது நமக்கு லாஸ் ஆகும், காஸ்ட் வந்து அமெரிக்காவிலே பண்ணுங்கன்றாங்க. இப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நீங்க என்னதான் நெருக்கமாக இருந்தாலும், நீங்க என்னதான் நீங்க வந்து என் கூட வந்து உறவாக இருந்தாலும், எனக்கு நீங்க லாபம் கொடுத்தா தான் அவங்க கூட நான் வந்து உறவாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ட்ரம்புடைய ஒரு புது தியரி. யார் கூட யார் நெருக்கமா இருக்கா, யார் கூட யார் உறவா இருக்கா என்பதை விட யார் கூட யார் வியாபாரம் செய்யறாங்க, அதுதான் ட்ரம்ப் சொல்றாரு. எனக்கு ரஷ்யாவோட வியாபாரம் தேவை. முன்னாடி துருக்கி வந்து அமெரிக்காவோட எதிர்ப்பா இருந்தது, இன்னைக்கு எனக்கு தேவைன்னு படுது. சிரியா காலங்காலமாக எதிரி நாடு, பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு. அவர்களுக்கு தடையெல்லாம் நீக்கி விட்டு நான் இப்ப நட்பு நாடுன்னு வர்றான். ஏனென்றால் எனக்கு சிரியா இப்ப நட்பு தேவை. ஈரான் மேல் தொடர்ச்சியாக நாங்கள் பொருளாதார தடை விதிக்கிறோம். அதன் மூலமாக அரபு நாடுகளையும் நாங்கள் அப்புறப்படுத்திட்டோம். இது எல்லாமே வியாபார அரசியல். ஈரான் கதையை முடிக்கிறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் கதையை முடிப்பதற்கு தான் இப்ப இந்த சிரியாவோட இந்த தீவிரவாதியோடவே கை கொடுக்குறாங்க. ஓகே, அப்படின்னா ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்குன்னு சொல்ல வரீங்க? பெரிய நெருக்கடிங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். தொடர்ச்சியா உலக அரசியலை பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபராக வந்த பிறகு இந்த உலகம் முழுக்க வியாபாரம் தான். எல்லாரையுமே வந்து ஒரு நட்பு ரீதியாலாம் ட்ரம்ப் பார்ப்பது கிடையாது, வியாபார ரீதியாக தான் வந்து ட்ரம்ப் பார்க்குறாரு. வணிகத்தை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் பேசுகிறாரு. சமீபத்தில் அரபு நாடுகளை சேர்ந்த மன்னர்கள், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு $3 லட்சம் கோடி வரைக்கும் வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய பின்னணி என்ன? குறிப்பாக அமெரிக்காவில் அரபு தேசம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு ட்ரம்ப் தான் ஒரு மிக முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை இருக்கக்கூடிய சூழல்கள்லையும் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு $3 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய பின்னணி என்ன, இதை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லை, ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு அவர் கொடுத்த முதல் ப்ரெஸ் மீட்லேயே அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், இனி வந்து எங்களுடைய நலன் அமெரிக்க நலன் மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம், மற்ற நலன் பார்ப்பதற்கு எங்களுக்கு தேவையில்லை. இரண்டாவது, உன்னால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னா என்னாலையும் உனக்கு லாபம் இருக்கும். நீ டேக்ஸ் போட்டிங்கன்னா நானும் டேக்ஸ் போடுவேன். என்னதான் நட்பு நாடாக இருந்தாலும் வியாபாரம்னு வந்துச்சுன்னா அண்ணன் தம்பி வேறு தான், அண்ணன் தம்பி ஒன்றா இருந்தாலும் வயிறு வேறு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ இந்த கான்செப்ட் என்பது ஒரு கார்ப்பரேட் கான்செப்ட் தான். அவர் அடிப்படையில் ட்ரம்ப் வந்து ஒரு கார்ப்பரேட் உள்ளவர் தான், அந்த மைண்ட் செட் உள்ளவர் தான். அதனால தான் கூட தன்னுடைய ஆலோசகராக எலான் மாஸ்கை வச்சுருந்தது காரணம் என்னென்னா இந்த கான்செப்ட் தான். செலவை குறைக்கிறதுக்கே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காரு. ஆமாம். அது எங்கே வைப்பாங்க? பொதுவாக கார்ப்பரேட் நிறுவனங்களில் தான் செலவை குறைக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஆட்குறைப்பு, சம்பளத்தை குறைக்கிறது, அல்லது வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸை குறைக்கிறது, இபி பில்லை குறைக்கிறது, இப்படிலாம் வைப்பாங்கள்ல. செலவு கணக்கை குறைச்சா லாபத்தை கூட்டலாம் அப்படிங்கிறது கார்ப்பரேட்டுடைய அடிப்படை தத்துவம். வெறும் பணத்தை மட்டும் கூட்டினா இல்லை, செலவை குறைச்சாலுமே லாபம் கூடும் அப்படின்னு. அப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து நிறைய விஷயங்களை மாற்றங்களை செய்கிறார். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, வெளிநாட்டில் குறிப்பாக அரபு நாடுகள் வந்து இப்போ நெருக்கமாக இருக்காங்க. அரபு நாடுகள் அந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸில் தான் இருக்காங்க. இன்றைக்கி அரபு அமீரகம் என்று சொல்லக்கூடிய துபாய், அபுதாபி போன்ற நாடுகள் எல்லாம் முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் டைப் ஆஃப் கல்ச்சர், வெஸ்டர்ன் வாழ்க்கை முறை, அந்த மென்டாலிட்டிக்கு போனதுனால அவர்கள் முழுக்க முழுக்க வியாபார ரீதியாகத்தான் அவங்க அமெரிக்காவையும் பார்க்கிறார்கள். இப்போ இன்றைக்கி கத்தார், நீங்கள் சொன்ன மாதிரி கத்தார் அரசாங்கம் பல்வேறு ஒப்பந்தங்களை போடுறாங்க. இன்றைக்கி சவுதி அரேபியாவில் விஷன் 2030 அப்படின்னு நீங்கள் அறிவிச்சிருக்காங்க.
2030 சவுதி அரேபியா மிகப்பெரிய வளர்ந்த நாடாக மாறிவிட வேண்டும். அதனால தான் இன்னைக்கு உலக வேர்ல்ட் கப் ஃபுட்பாலை கொண்டு வராங்க. இன்னைக்கு சவுதி அரேபியாவில் வந்து ரியாத் நகரத்தை வந்து ஒரு வளர்ந்த நகரமாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு உன்னதமான டெவலப்டு ஒரு சிட்டியாக மாற்றக்கூடிய வேலைகள் பண்ணுறாங்க. அப்படி வரணும்னா அமெரிக்காவுடைய அனுசரணை வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது என்ன வந்துருச்சுன்னா, இப்போ இங்கே மதம், இனம் அல்லது வந்து அது சார்ந்த அரசியலை தாண்டி இன்னைக்கு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு, எங்களுடைய நலன், எங்கள் மக்களுடைய நலன், எங்கள் நாட்டுடைய டெவலப்மெண்ட்ஸு அப்படிங்கிற இடத்துக்கு எல்லா நாடுகளும் நகர்ந்து போனதை தான் நான் பார்க்குறேன். இப்போ ட்ரம்புடைய இந்த அறிவிப்பு வந்து இன்றைக்கி உலக அளவில் பெரிய குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலக நாடுகளே தங்களுடைய அயலக கொள்கையை மாற்றுகின்ற வேலையை பார்க்குறேன். பொதுவாக நமக்கு சில ஆண்டுகளுக்கு முன்புலாம் எப்படி இருக்குன்னா, நண்பனுக்கு நண்பன், ஒரு நட்பு நாடுக்குன்னா உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சமூக மேம்பாட்டுக்கு நிறைய ஃபண்டு கொடுப்பாங்க. WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் கொடுப்பாங்க. அமெரிக்கா தான் கொடுக்கும். ஐக்கிய நாடுகள் சபையுடைய அந்த விஷயத்துக்கு கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் தேவையில்லை, அதெல்லாம் வேஸ்ட்டு, அது எங்களுடைய அமெரிக்க மக்களுடைய வரிப்பணத்தை நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு ட்ரம்ப் சொன்னதை பார்த்தோம். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்றைக்கி ஒவ்வொரு நாடுகளும் ஒரு சுயநலமான கார்ப்பரேட் சித்தாந்தத்தோட உடைய நாடுகளாக மாறிவிட்டன. இதனால் என்ன நடக்கும்னா, ஏழை நாடுகள் மிக ஏழ்மையான நிலையை அடையும். வறுமை எங்களுக்கு சொந்தமானதல்ல, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வரும். அமெரிக்கா வந்து ஆப்பிரிக்கா அந்த மாதிரியான எத்தனையோ நாடுகளுக்கு அதுகளுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் கொடுக்கறது இப்போ குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் நட்பு நாடாக இருந்தாலும் எனக்கு நீ வரி விதிச்சா நான் வரி விதிப்பேன். இப்போ நம்ம இந்தியாவையே சொல்கிறாரு ட்ரம்ப், நீ எனக்கு நட்பு நாடு தான், ஆனால் இந்தியாவோட நட்பு என்பது கடினமாக இருக்கிறது அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் போர் நிறுத்தம் செஞ்சிருங்க, எல்லாருக்கும் வியாபாரம் பாதிக்குன்றாரு. அப்போ எல்லாமே அடிப்படையில் வந்து வியாபாரத்தை நோக்கி தான். ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இந்தியாவில் திறக்காதங்க. நம்ம இவ்வளவு நெருக்கமாக இருக்கோம், நம்ம இவ்வளவு தூரம் அவங்களோட அனுசரித்து போகிறோம், இருந்தும் கூட ஆப்பிளுடைய அந்த யூனிட் வந்து இந்தியாவில் வேண்டாம், அது நமக்கு லாஸ் ஆகும், காஸ்ட் வந்து அமெரிக்காவிலே பண்ணுங்கன்றாங்க. இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நீங்கள் என்னதான் நெருக்கமாக இருந்தாலும், நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து என் கூட வந்து உறவாக இருந்தாலும், எனக்கு நீங்கள் லாபம் கொடுத்தா தான் உங்க கூட நான் வந்து உறவாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ட்ரம்புடைய ஒரு புது தியரி. இப்போ இறக்கம், மனிதாபிமானம் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பணத்தின் மூலமாக எனக்கு லாபம் வந்தால் அல்லது உங்களால் எனக்கு அனுசரணை ஏற்பட்டால் நான் உங்களுக்கு உதவி செய்ய தயார். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு அரபு நாடுகளோட அந்த கை குலுக்குறாரு. அதை விட முக்கியமாக சிரியாவோட அதிபரோட கை குலுக்கின விஷயத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். ஆமாம், சிரியாவுடைய அதிபர், அவர் பேர் வந்து முகமது அல் ஷரா. அவர் வந்து அல் கொய்தாவில் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அல் கொய்தாவுடைய ஒரு முகமாவெல்லாம் பார்க்கப்பட்டார். தேடப்படும் குற்றவாளியாக இருந்திருக்காரு. அமெரிக்கா வந்து தலைக்கு வந்து விலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுடைய சிறையில் வந்து ரொம்ப நாளாக இருக்காரு. இன்னைக்கு அவர் சிரியாவோட அதிபராக மாறியாச்சு. ட்ரம்ப் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு. இதுதான் பலருடைய புருவங்களையும் உயர்த்த வைக்கிறது. காரணம், அமெரிக்கா வந்து தீவிரவாதத்துக்கு வந்து எந்த விலையை கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும். ட்வின் டவர் தாக்குதல், அதன் காரணமாக தீவிரவாதிகளை தேடி தேடி அழிப்பதற்கு வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. முன்னாள் தீவிரவாதி, இன்றைக்கு அதிபர், அவர் பக்கத்தில் நின்று ட்ரம்ப் ஃபோட்டோ வேற எடுத்திருக்காரு. என்ன சொல்ல விரும்புகிறாங்க இதன் மூலமாக? அதாவது நீங்கள் அழகான ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அமெரிக்கா தீவிரவாதத்திற்கு பெரிய விலையை கொடுத்துருக்கு. ஆமாம். இப்போ 2001 செப்டம்பர் 11 நடந்த அந்த ட்வின் டவர் அட்டாக், பென்டகன் அட்டாக், கிட்டத்தட்ட 3000 அமெரிக்கர்கள் இறந்து போனாங்க, கொல்லப்பட்டார்கள். எஸ். அப்போ இது அல் கைதா காரணம் அப்படின்னு சொல்லி, அல் கைதாவை நாங்கள் வேட்டையாடுவோம்னு சொல்லிட்டு, அல் கைதா யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களோட யுத்தம்னு சொல்லிட்டு தான் ஈராக்கோடவே யுத்தம் வந்தது. அந்த அமைப்பை வந்து உருவாக்கப்பட்ட நோக்கம் என்பதே அமெரிக்கா அதை செஞ்சாங்க. பின்னாடி வந்து அவங்க தான் காரணம்னு சொல்லி அவங்களே போட்டு தள்ளினாங்க. அதிலிருந்து உருவான ஒரு அமைப்பு தான் அல் நுஸ்ரா அப்படிங்கிற அமைப்பு. அதில் தளபதியாக இருந்தவர் தான் இப்போ இருக்கின்ற சிரிய அதிபர் அல் ஷரா அல் ஜிலானி. அப்போ தேடப்பட்ட குற்றவாளி பட்டியலில் இருந்தவர், அவருடைய தலைக்கு வந்து $10 மில்லியன் என்று அப்போதே சொன்னாங்க. அப்பொழுதே அவரையே வந்து இன்னைக்கு கை கொடுக்குறாங்கன்னா என்ன காரணம்னா, சிரியாவுடைய அதிபராக இன்னைக்கு இருக்கிறார். நமக்கு தெரியும், சிரியாவை கடந்த காலங்களில் கைக்குள் வைத்திருந்த நாடு ஈரான். ஆமாம். இப்போ உங்களுக்கு தரைவழியாக பார்த்தீங்கன்னா
ஈரானிலிருந்து நீங்கள் வந்து சிரியாவுக்கு வரணும்னா ஈராக் வழியாக சிரியா வரலாம், சிரியா வழியாக லெபனான் வரலாம், லெபனான் வழியாக இஸ்ரேல் வரலாம். இதெல்லாம் நிலப்பரப்பு. ஆமாம். அப்போ இஸ்ரேலில் ஒரு நிலப்பரப்பின் மூலமாக உங்கள் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக சிரியாவுக்கு வரணும். ஆமாம். அப்போ தான் லெபனானுக்குள்ள வர முடியும். ஏற்கனவே வந்து லெபனானில் ஹிஸ்புல்லா ஈரானுடைய அவருடைய ஆட்கள் இருக்காங்க. அப்போ இந்த சிரியாவை துண்டிக்க வேண்டும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைத்து காலம் உண்டு. அதற்கேற்றா போல தான் இன்னைக்கு வந்து சிரியாவுடைய அதிபர் துரத்தி அடிக்கப்பட்டு இந்த அல்ஜரா ஆட்சிக்கு வந்திருக்காரு. இப்போ இவர் எங்கேருந்து வந்தார்? அங்கே இருக்கின்ற இத்லிப் நகரம், துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கிற நகரம், சிரியாவுக்கும் துருக்கிக்கு நடுவில் இருக்கு. அங்கே தான் இருந்தார். இவ்வளோ காலம் அங்கே தான் இருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஐஎஸ் உடைய அந்த இருந்த அபூபக்கர் அல் பக்தாதி, அவரும் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டவர் தான். அவனை வந்து போட்டு தள்ளினதும் அமெரிக்கா தான். அதுவும் இத்லிப் நகரத்தில் வச்சு தான். அப்போ அந்த இத்லிப் நகரத்தில் இருந்து ஒரு கிளர்ச்சி குழு சிரியாவை பிடிக்கணும், சிரியா ஆட்சியாளர்களை விரட்டணுங்கிற அந்த ஆயுதம் கொடுத்தது யார்? துருக்கின்னு சொல்கிறாங்க. துருக்கிக்கு சப்போர்ட் பண்ணது அமெரிக்கான்றாங்க. இது சர்வதேச அரசியல். அப்போ இன்றைக்கி ஆசாத் இல்லை, ஆசாத் ரஷ்யா பக்கம் ஓடிட்டார். இன்னைக்கு சிரியா இந்த அல்ஜராவுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அவருடைய ஆட்சியில் இருக்கு. அப்போ சிரியாவில் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்? இனிமேல் சிரியா வளர்ச்சி அடையட்டும், சிரியா வந்து இனி அவருடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை நாங்கள் நீக்கிறோம். இதுவரை அமெரிக்கா சிரியா மேலே பெரிய பொருளாதாரத்தை நீக்கிறோம். என்ன அர்த்தம்னா அந்த நட்பு கை குலுக்குனா எதிரிக்கு எதிரி நண்பன். நீ வந்து எனக்கு முன்னாடி வந்து தீவிரவாதியாக இருந்துட்டு போ, எனக்கு முன்னாடி தேடப்படும் குற்றவாளி நான், நீ ஒரு முக்கியமான ஒரு தீவிரவாதி தான். ஓகே ஓகே. ஆனால் இன்னைக்கு எனக்கு அது பிரச்சனை இல்லை. அதாவது ஈரானை எதிர்ப்பதற்காக சிரியாவோடு அமெரிக்கா நட்பு பாராட்டுது. ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு அரபு நாடுகள் இஸ்ரேல் விஷயத்தில் அமெரிக்காவை எந்த வகையிலையும் பகைச்சிக்கல. இன்னைக்கு பாலஸ்தீன் நடக்கிற விஷயத்தில் எந்த அரபு நாடுகள் வர்றாங்க? யாருமே வரல. எந்த அரபு நாடுகள் வரல. ஈரான் மட்டும் தான் நிற்கிறாங்க. அப்போ ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும், மற்ற முஸ்லீம் நாடுகளோடு கை குலுக்க வேண்டும். ட்ரம்புடைய அந்த திட்டம் ரொம்ப தெளிவானது. அதாவது ஈரானை தவிர்த்து மற்ற முஸ்லீம் நாடுகளோடு கை குலுக்கணும், ஈரானை தனிமைப்படுத்தணும். இன்னைக்கு கத்தாரில் போய் கை குலுக்குறாரு, சவுதி அரேபியாவில் போய் கை குலுக்குறாரு, யுஏயில் போய் கை குலுக்குறாரு, சிரியாவுடைய அதிபரையும் வர சொல்லி கை குலுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் ஒன்றாயிடுச்சா? ஈரான் தனிமைப்படுத்தப்படணும். இந்த நாடுகள்லாம் ஈரானோடு சேரக்கூடாது. ஓகே, அரபு நாடுகள் ஈரானோடு சேரக்கூடாது. இது நடந்து விட்டால் அந்த மத்திய கிழக்கு நாடுகள் பகுதிகளில் அமெரிக்காவுடைய கை ஓங்கும். இஸ்ரேலுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ஏன்னா இதுவரை இஸ்ரேலுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஈரான் மட்டும்தான். அப்போ அவர்களை தனிமைப்படுத்தினா தான் இஸ்ரேல் ஒழுங்காக இருக்கும். இது எல்லாமே அந்த தியரி தான். ஓகே. இப்போ என்ன தெளிவாக ஒன்று சொல்கிறாரு, இனி சிரியாவுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் துணையாக இருப்போம், லெபனானுடைய வளர்ச்சி பற்றி கூட அவர் பேசலை. சிரியாவை பற்றி தான். ஏன்னா லெபனானில் கூட பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா இருக்காங்க, அங்கே கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக இருக்காங்க, அங்கு பிரச்சனை இருக்குது. அதை பற்றி பிரச்சனை இல்லை. சிரியாவை துண்டாக்கணும். உங்களுக்கு சிரியாவை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா லெபனானுக்கும் ஈரானுக்கும் கனெக்ஷனே இருக்காது, ஹிஸ்புல்லாவுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. ஓகே. இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி. இப்போ துருக்கி இதுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கிறாங்க. காரணம், துருக்கி இப்பொழுது அமெரிக்காவோட நெருக்கமாக இருக்கு. துருக்கிக்கு நம்ம உறவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே சொல்லியிருக்கோம். பாகிஸ்தான் துருக்கி ஆதரிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அரசியல் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, ரஷ்யாவுக்கு துருக்கி ஆதரவு கொடுக்குது, ஈரானுக்கும் ரஷ்யா ஆதரவு கொடுக்குது. அதே நேரத்தில் துருக்கி அமெரிக்காவோட நெருக்கமாக இருக்கு. சிரியாவுக்கு ரஷ்யா ஆதரவாக இருக்கு, சிரியாவுக்கு ஈரான் ஆதரவாக இருக்கு. இப்போ ஒன்றுக்கொண்டு இது பிணைந்த ஒரு அரசியல். ஆனால் இப்போ ஆசாத்தை வந்து முன்னாடி பாருங்க, 2012 சிரியாவில் இதே ஆசாத் குடும்பம் தான் ஆட்சி பண்ணது, இதே ஆசாத் தான் ஆட்சி பண்ணார். ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு மேலே அவங்க அப்பாவும் அவரை தான் ஆட்சி பண்ணுறாங்க. இதே போன்ற கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை பிடிச்சாங்க, ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போனார். ஆனால் ரொம்ப வெகு வேகமாக ரஷ்யாவுடைய ஆதரவோடு மீண்டும் ஆட்சியை பிடிச்சார். அந்த படை கொடுத்து உதவுனாங்க ரஷ்யாவுடைய படை வந்து கிளர்ச்சியாளர்களை விரட்டி எடுத்து விட்டு 24 மணி நேரத்தில் திருப்பி ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ ஏன் வந்து ரஷ்யா அமைதியாக இருக்குது? ரஷ்யா வந்து சிரியா விஷயத்தில் எந்த விஷயம் தலையிடலை. அந்த அதிபருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. ஆனால் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு ஏன் கொடுக்கலன்னா அமெரிக்கா இப்போ உள்ளே வந்துருச்சு. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்போ நெருக்கம் இருக்குது. இது யார் கூட யார் நெருக்கமாக இருக்கா, யார் கூட யார் உறவாக இருக்கா என்பதை விட யார் கூட யார் வியாபாரம் செய்கிறாங்க, அதுதான் ட்ரம்ப் சொல்கிறாரு. எனக்கு ரஷ்யாவோட வியாபாரம் தேவை, எனக்கு ரஷ்யா இன்னைக்கு அன்னைக்கு எதிரியாக இருக்கலாம், இனி எதிரி தேவையில்லை. எனக்கு நெருக்கமாக இருக்கின்ற முன்னாடி துருக்கி வந்து அமெரிக்காவோட எதிர்ப்பாக இருந்தது,
இன்னைக்கு எனக்கு தேவைன்னு படுது. ஓகே. சிரியா காலங்காலமாக எதிரி நாடு, பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு. அவர்களுக்கு தடையெல்லாம் நீக்கிவிட்டு நான் இப்போ எனக்கு நட்பு நாடுன்னு வர்றான். ஏனென்றால் எனக்கு சிரியா இப்போ நட்பு தேவை. ஈரான் மேல் தொடர்ச்சியாக நாங்கள் பொருளாதார தடை விதிக்கிறோம். அதன் மூலமாக அரபு நாடுகளையும் நாங்கள் அப்புறப்படுத்திட்டோம். இது எல்லாமே வியாபார அரசியல். நீ உன் வேலையை பார்த்துக்கோ, ஓகே. நீ அவன் விஷயத்துல தலையிடாத. இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஈரானை வந்து ஒரு தடைக்கலாக பார்க்குதா அமெரிக்கா? அதாவது அமெரிக்கா வந்து இஸ்ரேல் மட்டுமே வச்சு பார்க்கறது இல்லை, இஸ்ரேலும் தேவை, அதோட சேர்த்து வியாபாரம் தேவை. ஓகே. இப்போ ஒரே ஒரு இஸ்ரேலுடைய அந்த கோரிக்கை தான் முக்கியமானது, ஈரானை வந்து தனிமைப்படுத்தணும்னு. இது இஸ்ரேலோட கோரிக்கை. ஏன்னா இஸ்ரேலோட தான் வந்து ஈரானை தான் இஸ்ரேலால் சமாளிக்க முடியாமல் இருந்தது. மற்ற நாடுகளை சமாளிச்சாங்க. ஏன்னா இஸ்ரேலும் ஈரானும் வலிமையான நாடு தான். அப்போ அதை தனிமைப்படுத்துறதுக்கு முக்கியமானது லெபனானில் அவங்களுடைய ஆதிக்கம் குறையணும்னு நினைச்சாங்க. ஏன்னா இஸ்ரேலுடைய வடக்கு பக்கம் லெபனானில் இருக்கிறது, அவர்களுடைய அந்த லிட்டன் ஆறு லெபனானோடு ஒட்டி இருக்கிறது. ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போனால் லெபனான். அங்கே வந்து ஈரான் படை இருந்தால் இவர்களுக்கு அச்சுறுத்தல் தானே. அந்த அச்சுறுத்தலை தாங்க முடியாமல் தான் இந்த கோரிக்கையை அமெரிக்காவிடம் இஸ்ரேல் வைத்தார்கள். அதுதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு மோசமாக நமக்கு கெட்டது செஞ்சா கூட சிரியாவோட நெருக்கமானது காரணம். இந்த அல்ஷரா அல் ஜுலானி தேடப்பட்ட குற்றவாளி, அல்-கொய்தால இருந்தாரு, தேடப்பட்ட குற்றவாளி. நீ அமெரிக்காவுடைய ட்வின் டவருக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்களெல்லாம் கொல்லப்படுவார்கள் என்று அப்பொழுது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் புஷ் ஜூனியர் வந்து டிக்ளேர் பண்ணார். வி ஆர் டிக்ளேர் ஆன் டெரரிஸ்ட் அப்படின்னாரு. அப்போ அதில் இந்த அல்ஜுலானி பேர் இருந்தது. அது எப்படி ஒரு 20 வருஷத்துல இது மாற்றப்படும்? அதே அல்ஜனாட்டி எப்படி பக்கத்தில் போய் நீ கை குலுக்குவீங்க? அமெரிக்க மக்களுடைய அந்த ரத்தம் உங்களுக்கு இப்போ வந்து சாதாரணமாக போய்விட்டதா என்கிற கேள்வியெல்லாம் இன்னைக்கு இருக்கு. அதை பற்றிலாம் ட்ரம்ப் கவலைப்படல. அவர் தெளிவாக ஒன்று சொல்றார், கடந்த கால வரலாற்றை வச்சுலாம் நாங்கள் இப்போ இன்னைக்கு நாங்கள் பண்ண மாட்டோம். ரஷ்யாவோட கடந்த காலங்களில் பெரும் யுத்தம் நடந்திருக்கு, கோல்டு வார் இருந்தது, அதெல்லாம் இப்போ எங்களுக்கு தேவையில்லை. நிகழ்காலத்தில் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் எங்களுக்கு நண்பர்கள். நிகழ்காலத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் எங்க தோஸ்து. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு சிரியாவை பற்றி அவர் பேசுறதே இல்லை. நேரடியாக அவர் அதாவது ஒரு வெளியுறவு செயலாளர் அனுப்பிச்சு கூட பார்த்துருக்கலாம். நேரடியாக ஒரு ஜனாதிபதி கூப்பிட்டு கை குலுக்குறாருன்னா அப்போ இதற்கு வந்து இந்த இஸ்லாமிய நாடுகளும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னா இப்போ இந்த அரசியலுடைய அந்த திசை போக்கு எப்படி மாறி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு, முழுமையா தனிமைப்படுத்தப்பட்டாச்சு. அப்ப ஈரானுக்கு இன்னைக்கு உதவி செய்பவர்கள் யார்? ரஷ்யா தான் இருக்கு. ரஷ்யா அமெரிக்காவை மீறி உதவி செய்யுமா நேரடியான்னு தெரியல. இன்னைக்கு வட கொரியாவே இன்னைக்கு அமைதியா இருக்கு. அப்ப இருந்தாலும் கூட இன்னைக்கு சிரியா மேல் இவ்வளவு கரிசனம் என்பது சிரியாவில் அமெரிக்காவுடைய படையை நிறுத்துவதற்கு அமெரிக்கா முயல்கிறது. ஓகே, புரிஞ்சுங்க. இஸ்ரேல் கூட வராது. அமெரிக்காவுக்குடைய ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏர்ஃபோர்ஸா இருக்கட்டும் இல்லை வந்து படை, அது சிரியாவில் பேஸ்ல ஒரு அங்க பேரூத்ல சிரியாவோட தலைநகரத்தில் நிறுத்துவதற்கான வேலை நடக்கிறது. அப்படி நிறுத்திட்டா அது ஈரானுக்கு பெரிய அச்சுறுத்தல். ஓகே, உங்களுக்கு அங்க இருந்து 1000 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் தான் இருக்கும் ஈரான். அப்போ உங்களுக்கு பெரிய ஆபத்து, ஈரானுக்கு ஒரு பயமுறுத்தல். நான் உன் மேல பொருளாதார தடை மட்டும் விதிக்கல, இந்த பேஸை நிப்பாட்டுறேன், நீ இஸ்ரேல் பக்கம் இந்த பக்கம் திரும்பி கூட வர முடியாது. ஓகே, நீ இஸ்ரேல் பக்கம் தாக்குதல் நடத்தினா சிரியாவை சிரியாவை இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவே சிரியாவை ஆட்சி செய்வதை போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்த போறாங்க. அது ஒன்று. அப்ப அதை செய்து விட்டால் அங்கேயும் செக்மேட் வச்ச மாதிரி தான். ஓகே, ஈரான் கதையை முடிக்கிறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் கதையை முடிப்பதற்கு தான் இப்ப இந்த சிரியாவோட இந்த தீவிரவாதியோடவே கை குலுக்குறாங்க. ஓகே, எப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதி அவன், அல்ஷரா அல் ஜுலானி, அவனோட கை குலுக்குறாருன்னா அவருக்கு தேவை இதுதான். அதற்கு சொல்லுகின்ற விஷயம் தான், எங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். இதுல போய் நாங்க பழைய கதையெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. ஓகே, எங்களுக்கு நிகழ்கால இது வேணும். சிரியா வளர்ச்சி அடையட்டும்னு சொல்லி ஒரு பேருக்கு சொல்லிட்டு இப்படி வர்றாங்க. பாலஸ்தீனத்தை நாங்கள் டெவலப் பண்ணணும்னு சொல்ற மாதிரி தான். ஆமா, இது எந்த மாதிரி போகும்னு நமக்கு தெரியாது. ஆனால் உலகில் இருக்கின்ற இந்த இஸ்லாமிய நாடுகள், மற்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவோடு கைகுலுக்குவதை விரும்புகின்ற ஒரு காட்சியை பார்க்குறோம். ஈரானை பத்தி கவலைப்படலை, பாலஸ்தீனத்தை பத்தி கவலைப்படலை. அவர்கள் முழுக்க தங்களுடைய சுயநலாபம், நாங்கள் டெவலப் ஆகணும், வியாபாரம், எங்க நாடு டெவலப் அடையணும், நாங்கள் அளவுக்கு வளர்ச்சி அடையணும். அப்போ பொருளாதாரம்ங்கிற அந்த ஒற்றை குறிக்கோளோடு இன்னைக்கு எல்லா நாடுகளும் அமெரிக்காவோடு கை குலுக்குறாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்படின்னா ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்குன்னு சொல்ல வரீங்க? பெரிய நெருக்கடிங்க. இப்போ பாருங்க, நீங்க சமீப காலமா ஈரான் வந்து இஸ்ரேலை எதையுமே தொடரல, ஒரு எச்சரிக்கை கூட விடல. ஆமா, எந்த ஏவுகணை தாக்குதல் இல்லை.
லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைதியாக இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. ஆமா, எந்த இதுவுமே இல்லை. அவங்க ஏற்கனவே அந்த ஒப்பந்தம் வந்து இன்னைக்கு வந்து அமுல்படுத்தப்பட்டு லெபனானில் இஸ்ரேல் படகுலையும் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவும் அங்கேருந்து நகர்ந்துட்டாங்க. ஓகே. இப்போ அங்கே இல்லை. இப்போ தனியாக ஹமாஸ் விஷயம் பாலஸ்தீன விஷயத்தை பொறுத்தவரை அது உள்நாட்டு பிரச்சனையாக ஒதுக்கப்பட்டு விட்டது. ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேல் மேல் ஒரு பெரிய வெஞ்சன்ஸ் வச்சிருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே இஸ்மாயில் ஹனியாவை கொண்டது, அவங்களுடைய ஹிஸ்புல்லாவுடைய தலைவரை வந்து லெபனானில் வச்சு போட்டது, இதெல்லாம் அவர்கள் வந்து நாங்கள் எப்போ வேணாலும் ரிவெஞ்ச் எடுப்போம்னு சொன்னாலும் கூட அதற்கான சாத்தியக்கூறுகளை இன்னைக்கு உடைத்தெறியப்பட்டிருக்கிறது. சாத்தியக்கூறுகள் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை ஈரானில், எந்த சப்போர்ட்டும் இல்லை, இன்னைக்கு தனியாக விடப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, ட்ரம்ப் வந்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் பயணப்படுறாரு. உலகம் முழுவதும் பயணப்பட்டாலும் அங்கே இருக்கின்ற எந்த ஒரு நலன் சார்ந்த விஷயத்துக்கும் உதவியெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறாருன்னா பொதுவாக அமெரிக்க நீங்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் வந்து அந்த நாட்டுக்கு போனால் உதவி, ஏழ்மையான நாட்டுக்கு உதவி செய்வாங்க, நிதி உதவி பண்ணுவாங்க. இரண்டாவது வந்து அங்கே இருக்கின்ற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு டொனேட் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து இந்த ஏழ்மையான நாட்டுக்கு பயணப்படுவதை கூட விரும்பலை. ஆமாம், அவருடைய பயணத்தை நீங்கள் பாருங்க தெரியும். அவர் பயணம் எல்லாமே வியாபார நோக்கத்தோட பயணம், அரபு நாடுகளோட பயணம். இந்தியாவிற்கு கூட துணை ஜனாதிபதி தான் அனுப்பிச்சாரு. ஆமாம், வான்ஸ் தான் வந்தார். ஏன்னா அது கூட பார்த்தீங்கன்னா அது வியாபார ரீதியாக வந்தது தான். ஆமாம், அதை வச்சு பேசினாங்க. இப்போ கூட சமீபத்தில் வந்து பேசுகிறாரு, இந்தியா வந்து இன்னும் எங்களுக்கு டாக்ஸை குறைக்கணும் அப்படி தான் பேசுகிறாரு. அப்படி இல்லைன்னா நானும் வரி அதிகமாக சொல்கிறாரு, எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும். அப்போ எல்லாமே வியாபார அடிப்படையில் அந்த டயலாக்ஸ்லாம் இருக்குது. அப்போ இன்னைக்கு முஸ்லீம் நாடுகளை முழுக்க வியாபார ரீதியாக நீங்கள் கவலைப்பட வேணாம், நாங்கள் ஃபுல்லாக அமெரிக்கா வந்து உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் கோடி இன்னைக்கு வந்து அங்கே குற்றத்தை பண்ணியிருக்காங்க அரபு நாடுகள். இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு காரணம் சொல்றாரு, நான் வந்து யுத்தத்துக்கு எதிரானவன். இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நிறுத்தப்பட்டதற்கு கூட நான் தான் காரணங்கிறாரு. நான் தான் காரணம், நீங்க வந்து நிறுத்தலைன்னா உங்க வியாபாரத்தை நிறுத்திடுவேன். அப்போ கூட அந்த வியாபாரத்தைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு வியாபாரம் பாதிக்கப்படும், நீங்க சண்டை போடுவீங்க, உங்களுக்கு நஷ்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா எனக்கு நஷ்டம், வியாபாரம் பாதிக்கப்படுது. அந்த பாயிண்ட பாருங்க, எந்த கரிசனம். ஒரு டிப்ளமேட்டாலாம் யோசிக்கல, ஒரு எனக்கு வியாபாரம் பாதிக்கப்படுது, அப்ப நான் உங்களோட 2 பேரோட வியாபாரம் பண்ண மாட்டேன். அப்ப தராரடியாக சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப மோசமானது. அப்ப இந்த ஒற்றை இதை வைத்து தான் இன்னைக்கு மிரட்டுறாரு அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த குளோபல் அந்த மார்க்கெட், இந்த குளோபலைசேஷனுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இன்னைக்கு வந்து வியாபாரத்தை கருத்தில் கொண்டு நகல்கின்ற ஒரு நகல்வாக தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால நாங்கள் ஈரானை தனிமைப்படுத்துவதற்கும் வியாபாரத்தை தான் பயன்படுத்துகிறாரு. தீவிரவாதியாக இருந்தாலும் சிரியாவை நாங்கள் கைகுலுக்குவோம், ஏற்றுக்கொள்வோம், சிரியா டெவலப்மெண்ட்ஸுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் என்பதெல்லாம் புதுசு. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த வார்த்தையும் முன்னாள் ஜனாதிபதிகள் சொன்னதில்லை. அவர் புதுசாக சொல்கிறாரு. அதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவாங்க அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க முடியும். ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய ஸ்டாண்டை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. சமீபத்தில் சிரியா அதிபர் சந்தித்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியலை ரொம்ப ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஒரு ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கு. அமெரிக்கா வந்து சிரியாவில் வந்து தன்னுடைய ராணுவ பேஸை கூட அமைத்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த புவி அரசியலை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து எனக்கு பேசி எனக்கு நன்றி. நன்றி.